இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். விசுவாசம் என்பது ஆன்மீக வாழ்க்கையினுடைய வேர்னு சொல்லலாம். விசுவாசம் இல்லைன்னா நம்ம நம்முடைய ஆன்மாவுக்கு ஆதாயமான ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம நீடிக்க முடியாது, பயணம் செய்ய முடியாது. விசுவாசம்தான் நம்முடைய பக்திக்கான வேர், சொன்ன வேர். இன்றைய தியானமானது மனிதர் மட்டில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது, மனிதன் கடவுளை எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அணுகுகிறான், இதான் தியானம். இன்றைக்கு 3 நபர்கள் நமக்கு கண்முன் நிற்கிறாங்க. ஒன்று யாக்கோப், முதல் வாசகம். 2வது பெரும்பாடு உள்ள பெண், இரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்ட பெண். 3வது ஒரு அரசு அலுவலர். 3 பேரும் நம்ம கண்முன் நிற்கிறாங்க. மனுஷன் எப்படி கடவுளை பார்க்குறான்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா, நான் வேண்டுறேன், கடவுள் எனக்கு அதை கொடுத்தா அவர் நல்லவர், கொடுக்கலன்னா அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, மூக்கே இல்லை, வாயே இல்லை என்று கடவுளை கேலி பேசுகின்ற சமுதாயம் இது. யாக்கோபுகிட்ட கடவுள் நல்லா கவனிக்கணும். யாக்கோபுடைய சுச்சுவேஷன், சூழ்நிலையை பார்க்கணும். யாக்கோபுடைய மூத்த சகோதரர் ஏசா. ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை ஈசா கிட்ட என்ன பண்றாரு, யாக்கோபு ஒரு கள்ளத்தனமாக அபகரிச்சுக்கிறார், தன் தாயினுடைய ஒரு உந்துதலால். அப்போ ஏசா என்ன பண்றாரு, யாக்கோபு கையில மாட்டினா அவ்வளவுதான் என்ற நிலையில் அங்கே நடக்குதுங்க. அப்போ தன் உயிருக்கு பயந்து என்ன பண்றாரு, தன்னுடைய தாய் மாமனான லாபான் வீட்டுக்கு தப்பிச்சு போறார். அப்படி போகின்ற வழியில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு இது. தூங்கிட்டு இருக்காரு, ஒரு கனவு காண்றாரு. ஒரு ஏணி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு ஏணி காணப்படுது. அதில் ஆண்டுடைய தூதர் என்ன பண்றாரு, மேலே ஏறுறாரு, இறங்குறாரு. இந்த நிகழ்வை கனவா காண்றார். அந்த கனவுலே ஆண்டுடைய வார்த்தை யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. யாக்கோபுக்கு ஒரு பயம். நாம் என்ன பண்றோம், நம்ம இப்போ தாய் தகப்பன் காண நாட்டை நம்ம ஊரை விட்டு தாய் மாமா வீட்டுக்கு போறோம். நம்ம திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ, இந்த மண்ணில் நம்ம திரும்பி வாழ போகிறோமோ இல்லையோ, இல்லை தான் அண்ணனுக்கு பயந்து ஒரேடியாக மூட்டை கட்டிட்டோமோ என்று அந்த அச்ச உணர்வு யாக்கோபுக்கு இருக்கு. அந்த அச்ச உணர்வை ஆண்டவர் போக்குகிறார். யாக்கோபு, நீ பயப்படாதே, நீ திரும்ப இதே மண்ணுக்கு வருவ. நான் உன்னை இங்கே இந்த மண்ணை பாரு, இந்த விதை போல கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உன் சந்ததி அப்படின்னா பெருக்க செய்வேன், உன் கூடவே நான் இருப்பேன், உனக்கு எல்லா செல்வ செழிப்பையும் கொடுப்பேன், நீ தைரியமா போன்னு சொல்லிட்டு கடவுள் பண்ண ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நான் செய்வேன்னு சொல்றாரு. ஆனால் யாக்கோபுடைய மனம் அதை நம்ப மறுக்குது. யாக்கோபு வார்த்தை நம்ம கவனிக்கணும். நான் அவர் சொல்ல பாருங்க பார்ப்போம். நான் போறேன், போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்து நான் இங்கே செழித்து வளர்ந்தால், நான் இங்கே வந்தால் இல்லையா, நான் அந்த மண்ணில் கால் எடுத்து வச்சால் நான் உங்களை கடவுள் நம்புறேன், விசுவசிக்கிறேன், ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ கடவுள் எனக்கு இதெல்லாம் செய்தால் நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன். என்ன விசுவாசம் பாருங்க. நற்செய்திக்கு வரும் பாருங்க. நற்செய்தி வாங்க பார்ப்போம். நீங்க பெரும்பாடு உள்ள பெண், ரத்தப்போக்கு பெண்களுக்கு, நமக்கு ஆண்கள் நம்ம பெண்களுக்கு அதில் கஷ்டம் தெரியும். ரத்தப்போக்கு ஒரு 3 நாள் 4 நாள் பெண்களுக்கு அந்த ஒரு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். அது முடிஞ்சிடும். முடியவில்லை என்றால் ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்படுவான, ஒரு பெண்ணா பிறந்தா தெரியும். அந்த வேதனையில் ஒரு பெண் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. எவ்வளோ பணம் செலவு செஞ்சுட்டா, அவருக்கு குணம் கிடைக்கல. ஆண்டவரை பார்க்குறா. அவரோட விசுவாசத்தை பாருங்க பார்ப்போம். என்கிட்ட ஆண்டவரை பேச வேண்டாம், என்னை பார்த்துட்டு குணமாகன்னு சொல்ல வேண்டாம், என்னை ஒரு ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம், என்னை அவர் பார்க்கவே வேணாங்க, அவருடைய துணி ஆடையின் ஓரத்தை நான் தொட்டாலே போதும்யா, நான் குணம் அடைஞ்சிருவேன்.
என்ன விசுவாசம் பாருங்க. தொட்டா போதும், அவருடைய ஆடை ஓரம் அந்த விளிம்பு தொட்டால் குணமடைஞ்சிடும். இன்னொரு நபர் அரசு அலுவலர், நல்லா கவனிக்கணும். அரசு அலுவலருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. அவருடைய மகள் செத்து போயிட்டா, இறந்து போயிட்டாங்க, செத்த பணம் வீட்டுல இருக்குது. அப்படி இருந்தும் அந்த அரசு அலுவலர் ஆண்டவர்ட்ட வர்றாரு. ஆண்டவரே, என் மகள் இறந்து விட்டால், இருந்த போதும் நீங்க வாங்க, நீங்க வந்து தொட்டிங்கன்னா உயிராவா, இறந்த உடல் உயிர் பெற்று எழும், நான் விசுவாசிக்கிறேன், வாங்க என்று ஆண்டவரை கூப்பிடுறேன். 3 விசுவாசம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். யாக்கோபுடைய விசுவாசம், நீங்க செஞ்சா நீங்க என்னுடைய கடவுள் நீங்க ஏத்துக்கிறேன். 1, ரத்த போக்குள்ள பெண், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டாம், தொட வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், அவருடைய துணி மட்டுமே, அந்த ஓரமே போதும் எனக்கு என்று அவருடைய ஆடையை கூட விசுவாசித்த அந்த ஒரு பெண். 2, 3வது, இறந்த பிணம் கூட என்ன ஆண்டவர் சொன்னா எந்திருக்கும், நான் நம்புறேன் என்று வந்த அரசு அலுவலர். 3. நாம் இதுல எந்த கேட்டகரி யோசிச்சு பார்க்கணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் எந்த நிலையில இருக்கிறேன்? யாக்கோபு நிலையில இருக்கிறேன்னா, கடவுள் எனக்கு இதை கொடுத்தா நான் நம்புறேன், இல்லை நம்ப மாட்டேன். இது என்னுடைய விசுவாசமா? இறந்த பிணம் கூட என் ஆண்டவர் சொன்னா எழுந்திருக்கு, நான் நம்புறேன் என்று அரசு அலுவலர் அந்த விசுவாசமா? இல்லை என்றால் என் ஆண்டவரை நான் அவருடைய பார்வை கூட எனக்கு வேண்டாம், அவருடைய ஆடை கூட மகிமையானது, அது கூட சக்தி வாய்ந்தது என்று ஆண்டவருடைய துணியை தொட்டு குணமடைஞ்ச பாருங்க. நம்ம சொல்ற பாருங்க, ஆண்டவர் சொல்ற பாருங்க, அந்த அம்மாவை பார்த்துட்டு, மகளே ஏன் தயங்குற, உன் விசுவாசம் குணமாக தாயே நிப்போன்னு சொல்றாரு பாருங்க. அந்த பெண் தயங்க நிற்கிறா. எவ்வளோ கூட்டம் நெரிக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு மக்கள் இப்போ யோசிச்சிருப்பாங்க, என்னையா அந்த மனுஷன் கூட்டம் இப்படி கட்டி ஏறுது, அப்படி நிற்குது, அவரை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. தொட்டது யார்? அந்த பெண்ணுக்கும் ஆண்டு மனம் தெரியும் அவர் தொட்டது யாருன்னு சொல்லிட்டு. சகோதரி வராங்க, ஆண்டவரே ஏன்மா தாய்ங்கிற, உன் விசுவாசம் குணமாகிச்சு, போ தாயி. வச்சு பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் அந்த இறந்த பெண் வீட்டுக்கு சிறுமி வீட்டுக்கு போறாரு, எல்லாம் அவரை கேலியா பார்க்குறாங்க. பயிர் வாசிச்சு பாருங்க, அவரை கேலி பேசுறாங்க. அவரை செத்து போய் கிடந்த பொண்ணு வந்து தூங்கலான்றாரு இவர் என்று போறாரு. சிறுமியே எழுந்து தலித்தாகும், சிறுமியே எழுந்துரு, எழுப்பி உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு சொல்றாரு. விசுவாசத்தால் அனைத்தும் கூடும். ஆனால் நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகிறோம், அதான் நமக்கு மிக முக்கியமானது. இறந்த பிணம் கூட என் ஆண்டவர் சொன்னா எழுந்திருக்கும். அரசு அலுவலர், அவருடைய ஆடை கூட மகிமையானது, ரத்தப்போக்குள்ள பெண். நீங்க எனக்கு கொடுத்தா நான் விசுவாசிக்கிறேன். யாக்கோபு விசுவாசம். சிந்தித்து பார்ப்போம், நாம் எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம். ஒரு வார்த்தை, ஒரு பொன்மொழி உண்டு, அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவருடைய திருக்கரத்தை அடியனுடைய சிறு ஜெபம் அசைத்திருன்னு சொல்லுவாங்க. நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செய்கிற சிறு ஜெபம் ஆண்டவருடைய கரத்தை அசைச்சிருமா? விசுவாசமான பிரேயருக்கு அவ்வளவு வலிமை உண்டு சகோதரர்களே. எனவே நாம் திரும்பவும் அந்த சாய்ஸ் உங்ககிட்டயே கொடுக்குறேன். நாம் எந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகுகிறோம்? நாம யாக்கோபா, ரத்த போக்குள்ள அந்த சகோதரியா, அல்லது அரசு அலுவலரா? என்னுடைய சாய்ஸ். யாருமே யாக்கோபு மாதிரி இருக்கக்கூடாது, என்னுடைய சாய்ஸ். முடிவு செய்வோம். நாளை சந்திப்போம்.